அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இந்த புத்தகம் படிக்கிற ஆர்வம் எனக்கு பள்ளிக்கூடத்துல இருந்தே தொடங்கிருச்சு. அதற்கு காரணம் 2 தமிழ் ஆசிரியர்கள்னு சொல்லலாம். ஒருத்தர் சரவணகுமார், இன்னொருத்தர் ரவிக்குமார். எங்க பள்ளிக்கூடமுமே வித்தியாசமான பள்ளிக்கூடம் தான். எல்லாரும் மும்முரமா படிச்சுட்டு இருக்கிற நேரத்துல நாங்க மட்டும் ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்குலாம் ரெடி ஆயிட்டு இருப்போம். நாங்க மட்டும் புத்தக திருவிழாக்கு போவோம். புத்தக திருவிழாவுக்கு போனா எங்க சரவணகுமார் ஆசிரியர் அந்த புத்தகத்தை போய் படிச்சுட்டு என்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாரு. நான் அப்படி முதலாக வாங்கின ஒரு புத்தகம் ஷேகுவாராவுடைய ஒரு வரலாறு. அந்த புத்தகத்தை படிச்சுட்டு என் ஷேகுவாரா இப்ப இல்லாம பண்ணியிருக்காரு, இவ்வளவு பெரிய தியாகி ஆகுரு அப்படின்னு போய் எங்க சரவணகுமார் ஆசிரியர்கிட்ட நான் பேசிட்டுலாம் இருந்தேன். ஸோ அப்படி தொடங்கின ஆர்வம் தான் அது. அப்புறம் அவங்க இந்த மாதிரி புத்தகங்களை வாசி, இவர் எழுதின புத்தகங்களை போய் வாசி அப்படிலாம் அவங்க சொன்னதே இல்லை. அவங்க வகுப்புல சொல்றத வச்சுக்கிட்டு, அவங்க வகுப்புல பாடம் நடத்துறத வச்சுக்கிட்டு, அவங்க சொல்ற பேர்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு நாங்களா போய் புத்தகம் வாங்கி படிக்கிறதாம். அதே மாதிரி 12ஆம் கிளாஸ் லீவ்ல நான் சிலப்பதிகாரம் புக் வாங்கி அதை அட்டை டு அட்டை படிச்சு முடிச்சிட்டேன். ரவிக்குமார் ஆசிரியர் எனக்கு சிலப்பதிகாரத்தை 2 வாரம் நடத்தினாரு. அந்த சிலப்பதிகாரம் ஒரு 45 நிமிஷத்துல முடிக்கக்கூடிய ஒரு போர்ஷன் தான். அந்த ஊர் சூழ் வரி அப்படின்ற அந்த சின்ன சாப்டர்ல ஒரு 10 பாட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். அதை 45 நிமிஷத்துல மற்ற வாத்தியாரெல்லாம் ஊதி தள்ளிட்டு போயிடுவாங்க. ரவிக்குமார் ஆசிரியர் அதை 2 வாரம் நடத்தினாரு. 2 வாரம் நடத்தினங்காட்டி தான் நம்ம 12ஆம் கிளாஸ் லீவ்ல சிலப்பதிகாரத்துல இவ்வளவு விஷயம்லாம் இருக்கா அப்படி சொல்லி அந்த புத்தகத்தை வாங்கி அதை படிக்க முடிஞ்சு. அப்படி தொடங்கின ஆர்வம் தான் இந்த புத்தக ஆர்வம். இன்னுமே குறிப்பிட்டு முடிய சொல்லணும்னா, எல்லா ஸ்கூல்லையும் பொதுவான வழக்கம் என்னன்னா, மேக்ஸ், பயாலஜி இதெல்லாம் தான் கடைசியா போர்ஷன் முடிப்பாங்க. ஆனா எங்க பள்ளிக்கூடத்துல மட்டும் எனக்கு வாய்த்த தமிழாசிரியர்கள் மட்டும் அவங்க தான் கடைசியா பாடங்களை முடிப்பாங்க. பவாச்சலத்துறை ஒன்று சொல்லுவார், எனக்கு வாய்த்த ஆசிரியர்கள்லாம் என்னோட வகுப்பறையில இல்லவே இல்லை, எனக்கு வகுப்புக்கு வெளியில தான் நிறைய சிறந்த ஆசிரியர்கள் கிடைச்சாங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். மேபி அவங்களுக்கு பவாச்சலத்துறைக்கு சிறந்த ஆசிரியர்கள் கிடைக்காம இருந்திருக்கலாம். நான் எனக்கெல்லாம் அப்படி இல்லை, எங்க ஆசிரியர்கள் தான் சிறந்த ஆசிரியர்கள் நான் சொல்லுவேன். அப்புறம் ஜெயமோகனை எல்லாரும் ஆசான் ஆசான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவரு எனக்கு ஆசான்னு சொல்லுவேன்னு எனக்கு தெரியாது. நான் என்னுடைய ஆசான்கள் இன்னுமே என்னுடைய பள்ளிக்கூடத்துல நான் நேசிக்கிற என்னுடைய தமிழாசிரியர்கள் தான் இன்னுமே என்னுடைய ஆசான்கள் அப்படின்னு நான் கர்வமாவே சொல்லுவேன். இந்த காடு அப்படின்ற இந்த நாவலை நான் என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல ரொம்ப ஸ்பேம் பண்ணிட்டு இருந்தேன் கடந்த 1 வருஷமா. அவ்வளவு பெரிய தாக்கத்தை இந்த நாவல் எனக்குள்ள ஏற்படுத்தி இருந்துச்சு. நான் இந்த நாவலை என்னோட பிரேக்கப் ஃபேஸ்ல வாசிச்சேன். நான் என்ன செய்யறது, என்ன படிக்கிறது அப்படின்லாம் தெரியாம இருந்த ஒரு பிளாங்க் ஃபேஸ்ல இந்த நாவலை நான் கையில் எடுத்தேன். ரொம்ப பறக்க வைத்த ஒரு நாவல் இது. என்னைய இப்படி எல்லாம் பறக்கெல்லாம் வச்சுச்சுல இந்த நாவல். எனக்கு ரொம்ப பெரிய மென்டல் பீஸ் எனக்கு கொடுத்துச்சுல. ஆனா இந்த நாவலை எப்படி ப்ரெசென்ட் பண்றதுன்னே எனக்கு தெரியல. இது ஒரு புத்தக பரிந்துரையா செய்யலாமா, இதை ஒரு கதையா சொல்லலாமா, எப்படி ப்ரெசென்ட் பண்றதுனே எனக்கு தெரியல. அப்படி ஒரு குழப்பத்துல, அப்படி ஒரு இக்கட்டான சூழல்ல நான் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லலாம். ஆனா ஒண்ணு சொல்லுவேன் என்னன்னா, இந்த நாவல் முழுவதும் விரவி இருக்கிறது என்னன்னா காமம் தான். அதுவும் என்னன்னா பெருந்திணை. திணையை 7 வகையா பிரிப்பாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை, பெருந்திணை. இந்த கைக்கிளை அப்படின்றது ஒன் சைட் லவ். நம்ம ஒரு பொண்ணை ஒருதலையா காதலிக்கிறது, பெண்ணையும் ஆணையும் ஒருதலையா காதலிக்கிறது. இன்னொன்னு பெருந்திணை. இந்த பெருந்திணை அப்படின்றது பொருந்தா காமம். நம்மளோட ஒரு 10 வயசு மேல அதிகமா இருக்கிற ஒரு பொண்ணு மேல, நம்மளோட ஒரு 20 வயசு சின்ன பொண்ணு மேல, அதே மாதிரி வயசு வருஷா அந்த பக்கம் அதே மாதிரி. ஸோ அப்படி காதலிக்கிறது பொருந்தா காமம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நாவல்ல இந்த நாவலோட கேரக்டர், நம்ம ஹீரோன்னு வச்சுக்கோமே, கிரி ஒரு பிளாட்டானிக் லவ்ல இருப்பான். பிளாட்டானிக் லவ்னா என்னன்னா, ஒரு பெண் மேலேயோ ஒரு ஆண் மேலேயோ நமக்கு எழுகின்ற காதல் அவங்க கிட்ட எந்த விதமான காம எதிர்பார்ப்பும் இல்லாமல், காம இச்சையும் இல்லாமல் அவங்களோட பழகிறது தான் பிளாட்டானிக் லவ் அப்படிமோ. அப்படி ஒரு பிளாட்டானிக் லவ்ல இந்த கிரிதரன் இருப்பான். ஆனா இவனை சுத்தி இருக்கிற நபர்கள் எல்லாருமே, அவர்களுடைய தேவைகள் எல்லாமே காமமா இருக்கும். அவர்களுடைய தேவை எல்லாமே காமம் மற்றும் சுயநலமா நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இவன் மட்டும் ஒரு பிளாட்டோனிக் லவ்ல இருப்பான். இந்த காடு அப்படின்ற இந்த நாவலினுடைய தலைப்பிலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இது குறிஞ்சி நிலத்தை சார்ந்த ஒரு நூல். அதாவது மலையும் மலை சார்ந்த இடமும், அங்க மக்கள் எப்படி இருக்கிறாங்க, அங்க சூழல் எப்படி இருக்குது, அங்க மக்கள் எப்படி நடந்துக்கிறாங்க, அதையே விட்டு அந்த மலையை விட்டு அப்படியே ஒரு சிட்டிக்கு வந்தா அங்க மக்கள் எப்படி பேசிக்கிறாங்க, பழகிக்கிறாங்க, அவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, அவருடைய காமம் எப்படி இருக்குது, காட்டில் காமம் எப்படி இருக்கிறது அப்படின்றதுதான் ரொம்ப சிம்பிளான ஒரு லாஜிக். காட்டுல வாழ்றதே ஒரு பெரிய போராட்டமா தான் இருக்குது. ஆனா இந்த வாழும் நிலப்பரப்பு இருக்குல்ல, நம்ம சிட்டி இருக்குல்ல, அங்க காமம் அது ஒரு வேற பரிணாமத்துல இருக்கு. அது ஒரு மறைவா உட்காந்து பேசு பொருளா, யாருக்கும் தெரியாம நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா நம்பிட்டு இருக்கிற ஒரு பொருளா இருக்கு. என்னை மாதிரி ஒரு இளைஞன் என்ன படிக்க ஆசைப்படுவான்னா,
குறிஞ்சியை தான் படிக்க ஆசைப்படுவோம். ஆனா ஜெயமோகன் என்ன சொல்றாருன்னா, அவருக்கு வந்து பாலை தான் பிடிக்கும் அப்படின்றத அவருடைய கேரக்டர் வாயிலா இதுல சொல்லியிருப்பார். ஒரு பிரியும் தருவாயில் தான் உங்களுடைய காதலின் ஆழம் என்ன என்று உங்களுக்கு தெரியும். ஒருத்தங்க நம்மளை விட்டுட்டு போகும்போது தான் நம்ம அவங்களை எந்த அளவுக்கு நினைச்சிருக்கிறோம் அப்படின்றதே நமக்கு தெரியும். அதனால எனக்கு பாலை பாடல்கள் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு கிரி ஒரு இடத்துல சொல்லியிருப்பான். அது கிரி சொன்னானா ஜெயமோகன் சொல்றாரான்னு தெரியல. கண்டிப்பா அது ஜெயமோகன் தான் சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இந்த நாவல் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, நம்ம கிரி இருக்காருல, அவர் வந்து 10th ஃபெயில் ஆயிருப்பாப்ல. அவங்க அம்மா அவனை அடிச்சு இழுத்துட்டு அவங்க மாமா கிட்ட கொண்டு போய், அதாவது அவங்க பெரியமா பையன் கிட்ட கொண்டு போய் இழுத்து, நீயே பாத்துக்க, நீ தான் இவனுக்கு எல்லாம், இவன் ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறான், எதுவும் செய்ய மாட்டேன்றான், எனக்குன்னு யார் இருக்கா அப்படி சொல்லி அவங்க கிட்ட, அவங்க மாமா கிட்ட கொண்டு போய் இந்த பையனை விட்டுருவாங்க. இவன் அவங்க மாமா வீட்டுக்கு போறப்ப அவங்க மாமா வீட்டுல இருக்கிற மாமியை பார்ப்பான். அவனுக்கு அவங்க மாமியை பாக்குறப்ப ஏதோ ஒரு அம்மன் சிலையை பாக்குற மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். நான் ஒரு விஷயம் கவனிச்சேன். பொதுவா கடவுளை நம்புறவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலன்னு வச்சுக்கலாம், ஏதாவது அவங்களுக்கு ஒன்று விரும்பத்தகாத ஒன்று நடந்துச்சுன்னு வச்சுக்கலாம், கடவுளே பார்த்துக்கிட்டோம், இல்லைன்னா கடவுள் தான் அப்படி பண்ணிட்டாரு, இல்லைன்னா அது கடவுள், அது அந்த இடத்துல இருக்கிறது கடவுள் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி நம்மளுடைய கவிஞர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அழகுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதனோட அதீதம் இருக்குல்ல, ஒரு பேரழகின் அதீதம், பேரழகின் உச்சம்லாம் இருக்குல்ல, அதை வந்து எழுத தெரியாம நீ வந்து அம்பாள் மாதிரி இருக்கிற, நீ வந்து அம்மன் மாதிரி இருக்க, நீ கோயிலுக்குள்ள இருக்கிற சிலை மாதிரி இருக்கிற, நீ ஒரு தெய்வம் மாதிரி இருக்கிற, உங்ககிட்ட ஒரு தெய்வத்தன்மை இருக்கு, அப்பெல்லாம் எழுதுறாங்களோ அப்படின்னு நினைச்சேன் நானு. அவங்க தான் எழுதுறாங்கன்னா நம்மளுக்குமே ஒரு சில நேரங்கள்ல, நம்மளுக்குன்னு சொல்ல விரும்பல, எனக்குமே ஒரு சில நேரங்கள்ல அப்படிதான் தோணுச்சு, டிவைனா இருக்கால இந்த பொண்ணு, அந்த மாதிரிலாம் தோணும். அதையே நான் நிறைய எழுத்தாளர்கள்ட்ட கவனிச்சிருக்கிறேன். ஜெயகாந்தன், ஜானகிராமன், இவங்க மட்டும் இல்ல, நான் கவனிச்ச வரைக்கும் இவங்க எல்லாமே இந்த ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்றாங்க. சரி, அந்த பொண்ணு அவகிட்ட ஒரு டிவைன்னஸ் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் எழுதியிருந்தாங்க. ஸோ அப்படி அவனுக்கு அவங்க அந்த மாமி வந்து ஒரு டிவைன் பீயிங்கா தெரியும். சரி, மாமா என்ன சொல்லுவார்னா, சரி நான் பாத்துக்கிறேன் போ அப்படின்னு சொல்லி அவனை வந்து காட்டுக்கு அழைச்சிட்டு போவார். காட்டுல இவர் என்ன செய்வார்னா, இவர் வந்து இந்த சின்ன சின்ன கல்வெட்டோட கான்ட்ராக்ட்லாம் எடுத்து நடத்திட்டு இருப்பார். இந்த மலை முழுவதும் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. இவர் கொண்டு போய் அந்த வேலைகளெல்லாம் கத்துக்கிறதுக்கு, அதை மேற்பார்வை செய்யறதுக்கு, சரி நம்ம பையன் இருக்கட்டுமே அப்படின்ற மாதிரி கொண்டு போய் இவனை அனுப்பி அந்த காட்டுல வேலை பார்க்க வைப்பாரு. இவனுக்கு அந்த காட்டினுடைய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய குடிலுக்கு போனோன்னையும் அந்த காடு, அந்த மலை, சிட்டி விட்டு வந்தோன்னையும் ஒரு பீஸ், அவனுக்கு ஒரு பயங்கரமான மென்டல் பீஸ் கிடைக்கும். அதை ரொம்ப ரசிப்பான். அந்த குடில்ல வேலை செய்யற குட்டப்பன், ரசாலம், ஸ்னேகம்மை, ரெஜினால், இவங்களெல்லாம் பாக்குறப்ப இவங்களோட பிஹேவியர்லாம் ரொம்ப வேற மாதிரி இருக்கும். குட்டப்பன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா சமைப்பாரு, ரொம்ப டேஸ்டியா சமைப்பாரு. அங்க இருக்கிற பொருள்களை வச்சுக்கிட்டு, அங்க இருக்கிற அவைலபிள் ரிசோர்சஸை வச்சுக்கிட்டு அவர் வேற லெவல்ல குக் பண்ணுவாரு. இந்த ரசாலம் வந்து மேஸ்திரி, அவர் வந்து எல்லா கணக்கு வழக்கு, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துப்பாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸ்னேகமே, ரெஜினாலும் வந்து இந்த சித்தால் வேலையெல்லாம் பார்க்கறது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்ட் இருக்கும். குருசுன்னு ஒருத்தர் இருப்பாரு, அவரும் இங்க கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸ்ல வேலை பார்த்துட்டு பைபிளை எந்நேரம் கையில வச்சுட்டு அதையே ஓதிட்டு இருப்பாரு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டான பீப்புளை வந்து அங்க சந்திப்பான். ஸோ நான் சொன்னேன்ல, இந்த நூல் முழுவதும் பொருந்தாக்கமும் விரவி இருக்கும் அப்படின்ட்டு. மாமாவோட வீட்டுல ஒரு பொண்ணை பார்ப்பான். அந்த மாமாவோட பொண்ணு ஒருத்தங்களை பார்ப்பான். அவன் வந்து வேணி, அவங்க பேர். அந்த வேணி வந்து மாமாக்கும் மாமிக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். ஜெயமோகன் என்ன எழுதுவார்னா, கண்டன் புலையன் அப்படின்ற ஒரு ஆள் வந்து அங்க வேலை செய்வாப்ல. அந்த ஆள் மாதிரியே இந்த பொண்ணு இருக்கும். அப்புறம் காட்டுக்கு போனா சும்மா இருக்க முடியாதுல்ல, மலையின் அடிவாரத்தை பார்த்துட்டு மலையில மட்டுமே, அந்த குடிசையில மட்டுமே தங்கணும்னு ஒருத்தனை நினைக்க மாட்டான்ல. இவன் என்ன பண்ணுவான்னா, காட்டுக்குள்ள போய் காடு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும்னு ஆசைப்படுவான். அதனால இவனை யாருமே தடுக்கவே மாட்டாங்க, இவனை யாரும் எதுவுமே கேட்க மாட்டாங்க. நீ இந்த வேலையை பாருன்னு சொல்ல மாட்டாங்க, இந்த வேலையை ஏன் செய்யலன்னு கேட்க மாட்டாங்க. அவனுக்கு சாப்பாடு ரெடியா இருக்கும். அவன் காலைல எந்திரிச்சோடனே ஒரு பியூட்டிஃபுல்லான டீ ரெடியா பண்ணி கொடுப்பாரு குட்டப்பன். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஃப்ரீ பேர்டா அவன் அங்க இருப்பான். காட்டுக்குள்ள எல்லாம் போவான், கொஞ்சம் தூரம் போவான். ஒரு சில நாட்கள் வந்து அவனுக்கு பயமா இருக்கும், அதனால திரும்பி வந்துருவான். ஒரு நாள் வந்து தைரியம் வந்தவனா என்ன பண்ணுவானா, சரி என்னதான் அதுன்னு காட்டுக்குள்ள போய் பார்ப்பான். காட்டுக்குள்ள போறப்ப இவனுக்கு வழி மறந்து வழி தவறி வேற ஒரு இடத்துக்கு போயிடுவான். இவங்க அடிவாரத்துல குடியிருக்காங்கல்ல, இவங்க குடியிருக்கிற குடிசைக்கு பக்கத்துலயே ஒரு ஓடை இருக்கும். சாயங்காலம் 5 மணி ஆனா கரெக்டா ஒரு மிளா வந்து அங்க தண்ணி குடிக்க வரும். அந்த மிளாக்கு இவங்க பேர்லாம் வச்சிருப்பாங்க. குட்டப்பன் வந்து அதுக்கு வந்து மணிக்கட்டி மிளா அப்படின்னு அதை சொல்லுவாரு. அந்த மிளா வந்து கரெக்டா 5 மணிக்கு தண்ணி குடிக்க வரும். இவன் காட்டுல போய் தொலைஞ்சிருவான்ல, இந்த மணிக்கட்டி மிளாவை இவன் வந்து அங்க பார்ப்பான். இவனுக்கு பார்த்தோன்னே இது நம்ம ஓடைக்கு தண்ணி குடிக்கிற வர்ற மிளா இல்ல,
சாயங்காலம் ஆச்சுன்னா இது வந்து தண்ணி குடிக்க போகும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிலாவை பின்தொடர்ந்தே போவான். அந்த மிலாவும் கரெக்டா இவங்க ஓடைக்கு தண்ணி குடிக்க தான் போகும். இவன் அந்த மிலாவை பின்தொடர்ந்ததே போய் கரெக்டா அவங்க வீட்டுக்கு போயிடுவான். அங்க போய் குட்டப்பங்கிட்ட என்னை நீங்க தேடவே இல்லையா அப்படின்னு கேட்பான். எதுக்கு தேடணும், இந்த காடு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, நீங்க 4 பக்கமும் எங்கோ ஒரு பக்கம் தான் போக முடியும், சுத்தி நம்ம ஆளுங்க தான் இருக்கிறாங்க, உங்களை யாருன்னு கண்டுபிடிச்சிருவாங்க, கண்டுபிடிச்சிட்டு கரெக்டா எங்க கூட்டிட்டு வந்துருவாங்க, நீங்களா காட்டுக்குள்ள போனாதான் காட்டுக்குள்ள போய் தொலைஞ்சு போகணும், தொலைஞ்சு போனீங்கன்னா தான் காடு உங்களுக்கு பிடிபடும், யாரும் காட்டை பத்தி உங்களுக்கு டீச் பண்ணலாம் முடியாது, நீங்களா காட்டை கத்துக்கிட்டாதான் உண்டு, அதனாலதான் நாங்க உங்களை தேடல, நீங்க 2-3 நாள் கழிச்சு தான் வருவீங்கன்னு நினைச்சேன், ஆனா சாயங்காலமே வந்துட்டீங்க, இனிமே உங்களுக்கு காட்டை பற்றி எந்த பயமும் இருக்காது அப்படின்னு குட்டப்பன் சொல்லுவான். அந்த ஸ்னேகம்மைன்னு ஒரு ஒரு கேரக்டர் சொன்னேன்ல, ஒரு சித்தால சொன்னேன்ல, அந்த ஸ்னேகம்மைக்கும் நம்ம குட்டப்பனுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். நான் ரெஜினால் மேரின்னு ஒருத்தவங்களை சொன்னேன்ல, இன்னொரு சித்தால், அவங்களுக்கு வந்து செக்ஷுவல் லைஃப் வந்து ரொம்ப பேத்தட்டிக்கா இருக்கும். அவங்க எப்போ பார்த்தாலும் டல்லா இருப்பாங்க, சோகமா இருப்பாங்க, எதையும் இழந்த மாதிரியே இருந்துகிட்டே இருப்பாங்க. ஆனா நம்ம குட்டப்பனும் ஸ்னேகமே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுனால, செக்ஷுவல் லைஃப்ல ஆக்டிவா இருக்கிறதுனால அவங்க 2 பேரும் எப்பயுமே ஹாப்பியா இருப்பாங்க. குட்டப்பன் வந்து ஆக்டிவா வேலை செஞ்சுட்டு இருப்பான், ஸ்னேகமையும் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கும். குட்டப்பனும் ஸ்னேகமையும் பேசுற கான்வர்சேஷன்லாம் வந்து வேற லெவல்ல பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸ்னேகம்மையை வந்து குட்டப்பன் வந்து ரொம்ப ரொம்ப நக்கல் பண்ணிட்டே இருப்பாப்ல. ஸ்னேகம்மையும் குட்டப்பனோட ஆண்குறியை பத்தி எல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கோம். ஆண் உறுப்பு, பெண் உறுப்பு அப்படின்னு இவங்க பேசு பொருளே வந்து எப்ப பாரு செக்ஸ், அதை சார்ந்து காமமும் சார்ந்த பேச்சுக்களாவே இருக்கும். இந்த நாவல் வந்து முழுக்க ஒரு மலையாளம் சார்ந்த ஒரு தமிழ்ல இருக்கும். குட்டப்பன் வந்து இவர் வந்து ஏமான்னு சொல்லுவான். ஏமான்னா எஜமான். நான் சொன்னேன்ல, குட்டப்பன் ரொம்ப பியூட்டிஃபுல்லா சமைப்பான்னு. ஒரு நாள் வந்து அவன் வந்து தேவாங்க பிடிச்சிட்டு வருவான். தேவாங்க பிடிச்சிட்டு வந்து சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருப்பான். நீங்க இதை சாப்பிட்டு பாருங்க, இது வந்து தேன் மாதிரி இருக்கும், நான் சமைக்கிறேன், நான் ஒரு ஸ்டைல்ல சமைக்கிறேன், அந்த ஸ்டைல்ல நீங்க இந்த தேவாங்க சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே தேன் மாதிரி இருக்கும் அப்படி சொல்லிட்டு அதை சமைக்கிறதுக்கு ரெடி பண்றதுக்காக ஒரு தேவாங்க வச்சிருப்பான். ரசாலம் பார்த்தோன்னே அவனுக்கு வந்து இந்த தேவாங்க வந்து ரொம்ப கியூட்டா தெரியும். இவன் என்ன சொல்லுவான், எனக்கு இது தெரியா, நான் வளர்க்குறேன் அப்படி சொல்லுவான். குட்டப்ப என்ன சொல்லுவார்னா, இதை போய் எப்படி வளர்ப்ப, நான் அதை சமைக்க போறேன், அடிச்சு கொண்டு இப்போ அடுப்புல போட போறேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பார். ரசாலை வந்து ரொம்ப ரொம்ப கெஞ்சி கேட்ட உடனேயும் சரி போய் தொலை நாயே அப்படி சொல்லி ரசாலத்துக்கிட்ட அந்த தேவாங்க கொடுத்துருவாரு. அந்த தேவாங்க வந்து ஒரு கம்பி போட்டு கட்டி, ஒரு சின்ன கம்பி போட்டு கட்டி அவங்களுடைய குடிலேயே வளர்ப்பாங்க. நம்ம கிரி இருக்காப்ல, நம்ம கிரி வந்து எல்லாத்துக்கிட்டையும் நல்ல கான்வர்சேஷன் பண்ணிட்டே இருப்பாரு. ஒரு தடவை ஸ்னேகமை கிட்ட பேசுறப்ப இதை ஸ்னேகமை சொல்லும், நானும் குட்டப்பனும் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம்ல, இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, உங்களுக்கு அனுபவம் இருக்கா அப்படின்னு கேட்கும் ஸ்னேகமே. இல்ல, எனக்குலாம் அந்த அனுபவம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் கேட்பான், நீங்க வந்து காதலிச்சிருக்கீங்களா அப்படின்னு ஸ்னேகமை பார்த்து கேட்பான். ஸ்னேகமை வந்து அவங்களுடைய முதல் காதலினுடைய ஞாபகம் வந்துடும். அதை பத்தி அவங்க கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. ஜெயமோகன் இந்த இடத்துல ஒரு பயங்கர போயட்டிக்கா ஒரு வரி எழுதியிருப்பார். ஆமா, அந்த நினைப்பு எனக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்குது, நெஞ்சுக்குள்ள தீய வச்சு வரைஞ்ச மாதிரி இருக்கு, அந்த மாதிரி ஒரு தகிப்பு எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு, இன்னைக்கு நினைச்சாலும் அது அப்படித்தான் இருக்கு, ஒரு காயம் மாதிரி, ஒரு வடு மாதிரி இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான இடம் மட்டும் இல்ல, இந்த நாவல்ல நிறைய பியூட்டிஃபுல்லான இடங்கள்லாம் இருக்கும். நான் நிறைய பகுதிகளை, நிறைய போர்ஷன்ஸை ஒரு 100 தடவையாவது படிச்சிருப்பேன். அந்த மாதிரி போர்ஷன்ஸ் எல்லாம் அதுல இருக்கும். ஜெயமோகனுடைய எழுத்து அப்படின்றது வந்து ஒரு ராட்சசத்தனமான எழுத்து அப்படின்றது அப்பதான் தெரிஞ்சிச்சு. எவ்வளவு அடிக்டிவா எழுத முடியும் ஒரு எழுத்தாளனால, ஒரு வாசகனை எப்படி எழுத்துல கட்டி போட முடியும் அப்படின்றது ஜெயமோகனுக்கு பயங்கரமா தெரிஞ்சிருக்குது. நான் பிளேட்டானிக் லவ்னு சொன்னேன்ல, இவன் வந்து ஒரு பொண்ணை பார்ப்பான், அவனுக்கு அந்த பொண்ணு மேல ஒரு பிளாட்டானிக் லவ் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு வனமகளை இவன் பார்ப்பான். நான் என்ன நினைச்சேன்னா, சங்க இலக்கியத்துல இருந்து ஒரு மலைமகளை கூட்டிட்டு வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சங்க இலக்கிய பெண்மணியை கொண்டு வந்து அப்படியே காட்டுக்குள்ள உலாவ விட்டுருக்கிறாரு ஜெயமோகன் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா போயட்டிக்கா ஒரு பொண்ணை இப்படி வர்ணிக்க முடியுமா அப்படின்லாம் எனக்கு தெரியவே இல்லை. அது ஏன் அவ்வளவு போயட்டிக்கா பியூட்டிஃபுல்லா இருந்துச்சுன்னா, சங்க இலக்கியத்தினோட வரிகள் எடுத்துக்கிட்டு சங்க இலக்கியத்தோட ஒரு விஷயத்தை தொடர்புபடுத்தி அப்படி ஒரு தலைவியையோ ஒரு பெண்ணையோ வர்ணிக்கிறப்ப அதை நம்மளால கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. நம்ம ஏற்கனவே சங்க இலக்கியம் படிக்கிறதுனால அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா, ரொம்ப பேரழகா இருந்துச்சு. ஒரு நாள் இந்த மாதிரி காட்டுல அலைஞ்சிட்டு இருக்கிறப்ப திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடா ஒரு பொண்ணை பார்ப்பான். எப்படி பார்ப்பான்னா, அந்த சூழலில் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அந்த பொண்ணு வந்து குளிச்சிட்டு இருக்குன்னா எப்படின்னா, நியூடா ஒரு அருவியின் ஒரு நீர் தடாகத்துல குளிச்சிட்டு இருக்கும். அந்த பொண்ணுடைய மார்பகங்களை அப்படியே பாத்துறோம். இப்ப கிரி வந்து முதல் முறையா ஒரு பெண்ணுடைய மார்பகங்களை பாக்குறானா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. அம்பிகா அக்கான்னு
ஒரு அக்கா இருப்பாங்க. அந்த அக்கா வந்து அவங்களோட குழந்தைக்கு பால் கொடுக்குறப்ப இவன் வந்து அந்த அக்காவோட மார்பகங்களை பார்த்திருப்பான். அந்த அம்பிகா அக்கா அந்த குழந்தைக்கு பால் கொடுக்குற சீன் இருக்குல்ல, பயங்கரமா அந்த சீனை வர்ணிச்சு எழுதியிருப்பாரு ஜெயமோகன். ரொம்ப அழகா, ரொம்ப போயட்டிக்கா அந்த இது இருக்கும். அப்படியே கட் பண்ணிட்டு இந்த சைடு வந்து பார்த்தா ஒரு மலைமகள் குளிக்கிறத அப்படியே பார்த்து ஸ்டன் ஆயிடுவான். ஜெயமோகன் என்ன எழுதுவார்னா, உடல் முழுவதும் எழுச்சி அடைந்ததாக உணர்ந்தான் அப்படின்னு ரொம்ப பயங்கர நக்கலா எழுதியிருப்பாரு. ஸோ அப்படி அவனுக்கு பார்த்தோன்னே அவனுக்கு ஸ்டன் ஆயிரும். ஒரு கட்டத்தில் என்ன ஆயிரும்னா அவனுக்கு காய்ச்சலா வந்துடும். காய்ச்சல் வந்து படுத்த படுக்கை ஆயிடும். அவனை வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம், ஊருக்கு கூட்டிட்டு போகலாம் அப்படின்லாம் முடிவு பண்ணிடுவாங்க. ஊருக்கு போற வழியில என்ன தெரியுமா சொல்லுவான், என்னை இந்த காட்டை விட்டு கூட்டு போகாதீங்க, நான் அந்த காட்டை விட்டு போக மாட்டேன் அப்படிலாம் சொல்லுவான். திரும்ப குடிலுக்கு வர்றப்ப என்ன உணர்வான்னா, அப்படி ஒரு பொண்ணையா நம்ம பார்த்தோம், அப்படி ஒரு பேரழகியா நம்ம பார்த்தோம், அந்த பொண்ணு நம்மளை உலுக்கிட்டா. அந்த பொண்ணை ஜெயமோகன் ரொம்ப அழகா வர்ணிச்சிருப்பார், சுனைப்பு அழகி அப்படின்னு. அது ஒரு சங்க இலக்கிய பாட்டோட ஒண்ணு வந்து தொடர்பு படுத்தி அந்த பொண்ணு என்ன பண்ணுவான்னா, ஆம்பல் மலர்களை அள்ளி மாலையா போட்டு அப்படியே நியூடான அந்த மார்போடு அப்படியே நடந்து போயிடும். சங்க இலக்கியத்துல படிச்சது வந்து அப்படியே இங்க நடக்கிற மாதிரி இவனுக்கு தோணும். அப்படி பாக்குறப்ப இவனுக்கு வந்து அவன் என்னென்னப்பா, நம்ம வந்து அப்படியே ஆடி போயிட்டேன், நானு என்னை ஆட்டிடுச்சு, என்னை உலுக்கிடுச்சு அப்படிலாம் அவனுக்கு தோணும். ஒரு கட்டத்துல என்ன ஆயிரும்னா அவனுக்கு ரொம்ப பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடும். என்ன நினைப்பான்னா, நம்ம இனிமே அந்த பொண்ணை பார்க்க முடியாமே போயிடுமோ அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு நாள் தூக்கத்துல இருந்து திடீர்னு முழிச்சு அந்த பொண்ணை போய் இன்னைக்கு பார்த்தே ஆகணும், நம்ம இல்லைன்னா நம்ம அவ்வளவுதான், நம்ம வந்து வாழ்றதே பயன் கிடையாது, அந்த பொண்ணை பார்க்காம இருக்க கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு தூக்கத்துல இருந்து எழுந்துச்சு போலான்னு போவான். அந்த பொண்ணோட இருப்பிடம் தெரியணும்ல. ஒரு தடவை குட்டப்பன் பேசுறப்ப அவங்க எங்க இருக்காங்க, அவங்க யாரு, அவங்க பேர் என்ன, அவங்க என்ன செய்யறாங்க அப்பெல்லாம் சொல்லியிருப்பான். அவங்களோட இருப்பிடத்தை பத்தி எல்லாம் சொல்லியிருப்பான். அவனுக்கு வந்து ஒரு பிரீஃபா அவனுக்கு அந்த ஞாபகம் இருக்கும் எங்க இருப்பாங்க அப்படின்ட்டு. அவங்க வந்து அவங்கள தேடி ஒரு 15 கிலோமீட்டர் நடந்தே போயிட்டே இருப்பான். அப்படி தேடி போறப்ப ஒரு இடத்துல வந்து ஒரு பாதத்தடத்தை பார்ப்பான். ஜெயமோகன் அந்த இடத்த ரொம்ப பியூட்டிஃபுல்லா வர்ணிச்சிருப்பார். ஒரு பாதத்தடத்தை பார்த்தேன், அது அவளுடைய பாதத்தடமே தான், அதற்கு எந்த விவாதங்களும் தேவையே இல்லை, அது தர்க்கங்கள் உண்டு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, அது அவளுடைய பாதத்தடமே தான், சிறிய பாதம், விரல்கள் நன்றாக பதிந்திருந்தன, அந்த இடத்தில் அந்த பாதத்தடத்தை பார்த்தவாறே மயங்கி விழுவேன் என்று கூடப்பட்டது அப்படின்னு சொல்லி உண்மையாலுமே மயங்கி விழுந்துருவான் அந்த இடத்துல. இப்படி உண்மையிலுமே மயங்கி விழுந்துட்டான்ல, இவனை வந்து ஒரு நாடார் பார்ப்பார். அந்த நாடார் வந்து அங்க இருக்கிற செக் டேம்ஸ்ல வாட்டர் லெவலை மெஷர் பண்ணி அதை நோட் பண்றதுதான் அவரோட வேலை. ஒரு வாட்ச்மேன் மாதிரி அங்க வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அவர் இவனை பார்த்துட்டு, இந்த பையன் யாரோ நான் அடையாளம் தெரியாத பையன் மாதிரி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இன்ஜினியரா ஒரு ஐயர் வேலை பார்ப்பார். அந்த இன்ஜினியருக்கும் அந்த ஐயருக்கும் இவனுக்கும் ஆல்ரெடி அறிமுகம் இருக்கும். அந்த ஐயர் எப்படி பார்ப்பான்னா, ஒரு நாள் ஐயர் வந்து இவனோட அந்த அடிவாரத்துல இருக்கிற குடிசைக்கு வருவாரு. அந்தப்போ வந்து இவன்கிட்ட பேசிட்டு இருப்பாரு. இவன் வந்து நீ என்ன படிச்சிருக்க அப்படிலாம் கேட்பாரு. நான் வந்து 10ஆம் கிளாஸ் ஃபெயில் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பான். உனக்கு சங்க இலக்கியம் தெரியுமா அப்படின்னு கேட்பாரு. எனக்கு ஏதோ தெரியும் அப்படின்னு சொல்லுவான். இந்த குறிஞ்சி நிலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டு சொல்லேன் அப்படிம்பாரு. ஸோ அந்த மாதிரி சங்க இலக்கியத்தை பத்தி பேச ஆரம்பிச்சனையும் ஐயரை வந்து இவனுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். நீ டைம் இருக்கிறப்ப என் பங்களாக்கு வா அப்படின்லாம் சொல்லிட்டு கிளம்பி போயிடுவார். அந்த ஐயரோட பங்களாக்கு தான் இந்த நாடார் வந்து இந்த பையனை தூக்கிட்டு போய் விடுவாரு. ஆனா கிட்டத்தட்ட 1.5 நாள் வந்து அங்க இருக்கிற மலையில இருக்கக்கூடிய தண்ணியை குடிச்சிட்டு, அந்த ஓடைகள்ல இருக்கக்கூடிய தண்ணி பழங்கள்லாம் குடிச்சிட்டு ரேரா சர்வைவ் ஆயிட்டு அந்த பெண்ணை தேடி போவான். ஸோ அப்படி போயிட்டு ஐயர் வந்து இவனை போய் படுக்க கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொஞ்ச நேரம் தூங்குவான். தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் என்ன எங்க போன அப்படின்னு கேட்பார். இவன் சொல்லுவான், நான் வந்து உங்களை பார்க்க தான் வந்தேன், வழி தவறி போய் எங்கேயோ போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். பொய் சொல்லாத, நீ வந்து அந்த பொண்ணை பார்க்க தானே போன அப்படின்னு சொல்லுவார். ஐயரும் கிரியும் இன்ட்ரடியூஸ் ஆயிப்பாங்கல்ல. அந்தப்ப ஐயர் வந்து குட்டப்பன்ட்ட கேட்பாரு, இங்க பாரு நான் வந்து ஒரு பொண்ணை பார்த்தேன், செம்ம பியூட்டிஃபுல்லா இருந்தா, செம்ம அழகா இருந்தா, பேரழகா இருந்தா, அப்படி ஒரு பொண்ணை நான் இங்க பார்த்ததே இல்லை. கையில வந்து ஒரு கூடை வச்சுக்கிட்டு அப்படியே ஆம்பல் மலரை கழுத்துல சூடிட்டு ஒரு மாதிரி ஒரு தேவதை மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவார். குட்டப்ப உடனே கண்டுபிடிச்சிருவான் யாருன்னு சொல்லிட்டு. அதுவா, அது வந்து மலையனோட பொண்ணு, அந்த மலையனோட பொண்ணு வந்து இங்க வந்து சந்தனக்காட்டுல குடியிருக்கிறா அப்படின்ட்டு இடம் லொகேஷன்லாம் சொல்லுவான். சரி ஒரு நாள் நான் போய் அவளை போய் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் போயிடுவார். ஐயர் வந்து எப்படியான ஆள்னா, அவருமே வந்து ஒரு பொயட்டிக்கான ஆளு, சங்க இலக்கியம் படிக்கிற ஆளு, இசையின் மீது ஆர்வம் இருக்கிற, இலக்கியத்தின் மீது ஆர்வம் இருக்கிற ஒரு ஆள். சோ அப்படி இருக்கிறப்ப ஐயர் என்ன சொல்லுவார்னா, நம்ம 2 பேரும் அன்னைக்கு பேசிட்டு இருந்தோம்ல, அந்த பொண்ணை பத்தி பேசினால, அந்தப்ப உன் கண்ணுல ஒரு தீய பார்த்தேன், அப்பயே கண்டுபிடிச்சிட்டேன் நீ அவ மேல ஒரு ஆசையில இருக்கிற அப்படின்ட்டு, உண்மையை சொல்லு, அவளை பார்க்க தானே போனேன் அப்படின்னு சொல்லி ஐயர் கேட்பார். ஆமா அவளை பார்க்க தான் போனேன் அப்படின்னு சொல்லுவான். இவன் வந்து அந்த பாதத்தரத்தை பார்த்துட்டு மயங்கி விழுவான்ல, அந்தப்ப அவங்களையும் பார்ப்பான். ஆனா வந்து அவங்க இவனை பார்க்க மாட்டான். அப்புறம் அவன் சொல்லுவான், நான் அவங்கள பார்த்தேன், ஆனா அவங்க என்ன பார்க்கல,
பார்க்காத மாதிரியே போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஆமா, நானுமே அவளை பார்த்தேன், என்ன மாதிரியான அழகு, எனக்குமே வளவளத்து போச்சு அப்படின்லாம் சொல்லுவாரு. ஜெயமோகன் அந்த இடத்துல ஒரு சங்க இலக்கிய பாடல சொல்லுவார். என்னன்னா, கருங்கன் தெய்வம் கூட ஒரு எழுதிய நல்லியல் பாவை அப்படின்னு சொல்லிட்டு, கருங்கன் தெய்வம், அவள்கிட்ட ஒரு தெய்வத்தன்மை இருக்கு, நீ விழுந்ததுல ஆச்சரியமே இல்லை அப்படி சொல்லி ஐயர் சொல்லுவார். ஸோ அப்படி ஒரு தெய்வத்தன்மை, ஒரு பெண்ணை வந்து ஒரு வர்ஷிப்பிங் ஸ்டேஜ்ல இருந்து ஒரு ஆண் பாக்குறான்ல, அந்த மாதிரி ஒரு பெண்ணை அவன் வந்து வர்ஷிப் பண்ற லெவலுக்கு போயிடுவான். அவ வந்து ஒரு காடஸ் அப்படி சொல்லிடுவான். ஆனா வந்து கிரிக்கு வந்து அவள்கிட்ட எந்த விதமான காம இச்சை கொண்ட பார்வையே இருக்காது. அதான் சொன்னேன்ல, பிளாட்டோனிக் லவ், எந்த காமத்தினுடைய எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் அவளை ரொம்ப பெரிய காதல். அது கிரிக்கு வந்து இது வந்து பிளாட்டோனிக் லவ்ல. ஆனா எனக்கு வந்து இந்த நீலி, நம்ம சொல்ற அணங்கு, இந்த தெய்வ பெண், இவன் மேல இருக்கிற காதல் இருக்குல்ல, நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமா இந்த பெண்ணை லவ் பண்றேன், இந்த நீலிய. அந்த லவ்க்கு அர்த்தம் என்னன்னே தெரியல. அந்த பொண்ணால என்கிட்ட பேச முடியாது, அந்த பொண்ணை நான் பார்க்க முடியாது, நாங்க 2 பேரும் சந்திச்சிக்க முடியாது, பேசிக்க முடியாது, அந்த பொண்ணை தொடக்கூட முடியாது. ஆனாலுமே அந்த பொண்ணு மேல ஒரு அதிபயங்கர காதல், ஒரு அதிபயங்கர இன்டென்சிட்டியில இருக்கு. அது என்னன்னே தெரியல. இதை வந்து பிளாட்டானிக் லவ்னு சொல்றதா, என்ன லவ், இதுக்கு ஒரு புது டேர்ம் தான் காயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சுன்னா சொல்லுங்க. அப்படி இந்த பொண்ணை பத்தி பேசிட்டு இருக்கிறப்ப சங்க இலக்கியம் எல்லாம் அப்படியே அருவி மாதிரி கொட்டும். ஐயர் சொல்லுவாரு, நீர் ஓரன்ன சாயல் அப்படிம்பாரு. இந்த வெள்ளம் வடிஞ்ச பிறகு ஒரு கருப்பு கலர்ல ஒரு மண் ஃபார்ம் ஆயிருக்கும்ல, அந்த மாதிரியான கூந்தல், அப்பெல்லாம் ஒவ்வொரு அங்கமங்கமா அந்த பொண்ணை வர்ணிப்பாரு. இந்த ஐயர் வந்து அந்த பொண்ணை வர்ணிப்பார்ல, அணங்க வர்ணிப்பார்ல, அது வந்து இவனுக்கு சுத்தமா பிடிக்கும். அப்படியே இவனுக்கு எரிச்சலா வரும், இந்த ஆள் எதுக்கு நம்மளால போய் வர்ணிச்சிட்டு இருங்க அப்படின்ற மாதிரி கிரிக்கு கடுப்பா இருக்கும். ஆனா அவர் சொல்ற சங்க இலக்கியம், அவர் ரசிக்கிற ரசனை, அதெல்லாமே இவனுக்கு பிடிக்கும். 2 பேருமே ரொம்ப டீப்பா சங்க இலக்கியத்தை டிஸ்கஸ் பண்ணிட்டுலாம் இருப்பாங்க. ஐயர் என்ன சொல்லுவார்னா, குட்டப்பன் சொல்லியிருப்பானே என்ன உமனைசர் அப்படின்ட்டு, நான் வந்து உமனைசர்லாம் கிடையாது, நான் வந்து ஒரு கலா ரசிகன் அந்த மாதிரி சொல்லுவார். ஒருபடி மேல போய் என்ன சொல்லுவார்னா, கபிலன்னு என்னை நினைச்சுப்ப அப்படின்னு சொல்லுவாரு. இவங்க 2 பேரும் பேசுறாங்களா, ஐயரும் இவனும், இவங்க கான்வர்சேஷன் எல்லாமே செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். பேசிட்டு இருக்கிறப்ப ஐயர் கேட்பாரு, எப்ப வந்த அப்படின்னு. இவன் சொல்லுவான், முந்தா நாள் ராத்திரி அப்படிமா. முந்தா நாள் ராத்திரியே வந்துட்டு அடி சக்க, இதுதான்டா காதல் அப்படிம்பாரு. அப்போ ஒரு சங்க இலக்கிய பாடல் அவர் சொல்லுவாரு, காலையும் பகலும் கையெறு மாலையும் ஊர்த்துஞ்சி யாமமும் என்றி இப்பொழுதுடைய திரையின் பொய்யே காமம் அப்படின்னு அந்த அல்லூர் நன்முல்லையார் பாடல சொல்லுவாரு. இது காலை, இது பகல், இது இரவு அப்படின்னு பிரிச்சு காலங்களை பிரிச்சு பார்க்க முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன், அது காதலே கிடையாது. நீ இரவு பகல் பாராம ஒரு பொண்ணுக்காக அலைஞ்சு திரிஞ்சிருக்கிற, அப்ப நீ பண்றதா காதல், இதுதான்டா காதல் அப்படி சொல்லுவாரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் அந்த லைன். இப்ப சங்க இலக்கியம் படிக்காத ஒரு ஆள் வந்து இதை படிக்கணும்னு வச்சுங்களேன், அதை புரிஞ்சுக்கிறதுக்கு, இதை கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதுவே ஒரு சலிப்பை ஏற்படுத்திடும்னு நினைச்சேன். அதனால சங்க இலக்கியத்துல குறைந்தபட்ச அறிமுகம் இருந்தா நீங்க வந்து இந்த நாவலை படிக்கலாம். அப்புறம் அப்படியே எங்க 2 பேரும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் பேசிட்டு இவன் கிளம்பிடுவான். அப்புறம் இவனுக்கு தான் இருப்பிடம்லாம் தெரிஞ்சுல, தலைவியுடைய நீலியினுடைய இருப்பிடம்லாம் தெரிஞ்சிருச்சுல. அடிக்கடி அந்த இடத்துக்கு போவான், நின்று பார்ப்பான். அந்த பொண்ணுக்கு ரொம்ப கோபமா இருக்கும். அவங்க வீடு வந்து ஒரு சந்தன காட்டுக்குள்ள இருக்கும். சந்தன மரத்து மேல அப்படியே ஒரு குருவி கூடு கட்டி வாழ்ந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு மரங்களுக்கு இடையில் ஒரு வீடு கட்டி அவங்க வாழ்வாங்க. இப்ப நீலியும் அவங்க அப்பாவும் இருக்கிற இடத்துக்கு இவன் அடிக்கடி போயிட்டே இருப்பான். அப்புறம் ஒரு நாள் வந்து, ஏன் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்க, ஏன் இங்க என்னை பார்க்க வந்துகிட்டே இருக்க, எதுக்கு இங்க வந்துகிட்டே இருக்க, உனக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்கும். நீ வேணா என்னை கொன்று, நான் வேணா செத்துடுறேன், என்னால இதை தாங்கிக்க முடியல, இந்த உணர்வை என்னால ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்லாம் சொல்லுவோம். ஜெயமோகன் ஒரு தடவை இமயத்துடைய செல்லாத பணம்னு நினைக்கிறேன், அதை பத்தி பேசிட்டு இருந்தப்ப என்ன தெரியுமா சொன்னாரு, எப்போ ஒருத்த வந்து ஒரு பொண்ணுக்காக சாக ரெடியா இருக்கானோ அப்பவே வந்து அவன் வந்து அவளை கொல்ல ரெடியா இருக்கான்னு பொருள் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இவ்வளவு அதீதமான உணர்வு தேவையில்ல அப்படின்ற ரீதியில அவர் சொல்லியிருப்பாரு. ஆனா அதே ஜெயமோகன் தான், நீ இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படின்ற மாதிரி எழுதுனதை நான் பார்த்தேன். அப்புறம் அவன் கேட்பான், நான் ஏன் உன்னை பார்க்க கூடாது அப்படின்னு கேட்பான். நீலி சொல்லும், நாங்க வந்து கன்னி நோன்பு இருக்கிறோம், அதனால நீ எல்லாம் வந்து எங்களை பார்க்க கூடாது, நாங்களும் உன்னை பார்க்க கூடாது, இது வந்து தப்பு. அதே மாதிரி வந்து நான் வந்து மலையனோட பொண்ணு, நாங்க வந்து வேற குலத்தை சார்ந்தவர்கள், நாங்களாம் வந்து உங்களெல்லாம் பார்க்க கூடாது மாட்டோம், அந்த மாதிரி பொருள்லாம் அந்த பொண்ணு சொல்லும். அப்புறம் தொடர்ச்சியா இவனும் அந்த இடத்துக்கு போய்கிட்டே இருப்பான், அவங்கள பார்த்துக்கிட்டே இருப்பான். அவங்க பாக்குறாங்களோ பார்க்கலையோ டசன்ட் மேட்டர், இவன் வந்து அவனோட கடமையை செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் வந்து ரொம்ப தாங்கவே முடியாது இவனால, போய் அந்த பொண்ணுகிட்ட போய் அழுதுருவான். என்னால முடியல, என்னால அதை ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு சொல்லும். அந்த பொண்ணு சொல்லும், இனிமே இங்க வராத, நான் எத்தனை தடவை தான் சொல்றது,
அப்படின்லாம் சொல்லும். என்னால முடியலையே, என்னால இதை ஹேண்டில் பண்ண முடியலையே அப்படின்லாம் இவன் ரொம்ப சொல்லிட்டே இருப்பான். அந்த பொண்ணு சொல்லும், நீ வந்து பாத்தீங்கன்னா யாருக்காவது தெரியும், யாராவது ஏதாவது சொல்லுவாங்க, எங்க அப்பாவுக்குலாம் தெரியக்கூடாது இது, அதனால நீ இங்கெல்லாம் வராது அப்படின்ற மாதிரி சொல்லும். இவன் கேட்பான், வேற எங்க வர்றது அப்படின்னு சொல்லுவான். எதுக்கு நீ வரணும் முத அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும். நான் உன்னை பார்க்கணுமே அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்பனா அணைக்கு பக்கத்துல வா, அணைக்கு பக்கத்துல இருக்கிற வேங்கை மரம் இருக்குல்ல, அங்க வா அப்படி சொல்லும். இவன் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவான். அந்த என்னைய பார்க்காத, என்னைய பார்க்கறதுக்கு என் குடிலுக்கு வராத, இனிமே இந்த பக்கமே வராதன்னு சொன்ன ஒரு பொண்ணு, நான் வந்து கண்ணி நோன்பு இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஒரு பொண்ணு, அணைக்கு பக்கத்துல இருக்கிற வேங்கை மரத்துக்கு வான்று சொல்றதே வந்து ஒரு படியான இம்ப்ரூவ்மெண்ட்னு நினைச்சிட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிரும். நெக்ஸ்ட் டே வந்து அதே மாதிரி அந்த பொண்ணு சொன்ன மாதிரி அணைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேங்கை மரத்து அடியில் வந்து பாறையின் மீது ஒரு இளஞ்சூட்டுல அப்படியே படுத்திருப்பான். அந்த பொண்ணு வராது. அடுத்த நாள் வருவான், வராது. 6-7 நாள் தொடர்ச்சியா வந்துகிட்டே இருப்பான். அந்த பொண்ணு வரவே வராது. இவனுக்கு ரொம்ப சோகமாயிரும், ரொம்ப சோர்ந்து போயிடுவான். ஆணினுடைய இயக்கத்திற்கு பயங்கரமான ஒரு அதிபயங்கர இன்டென்சிட்டி இருக்கும். அது எந்த அளவுக்குன்னா, இவளை பார்க்க முடியல, இவன் என்னைய பார்க்காத, என் கூட பேசாத, என்னை பார்க்க இந்த இடத்துக்கு வராதுன்னு சொல்றப்ப அழுகையா வருது இல்ல ஒரு ஆணுக்கு. அதே அழுகை வந்து எப்ப வருதுன்னா, நீ என்னைய பார்க்க வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வராம இருக்கால, அப்ப ரொம்ப இன்டென்ஸா அந்த ஃபீலிங் வந்து அதிகமாயிடுது. இவன் வந்து படுத்துட்டு அழுகுறான். அந்த இடத்துல ஜெயமோகன் எழுதுறாரு. ஜெயமோகன் சொல்ற உருவகங்கள் எல்லாமே பயங்கர போயட்டிக்கா இருந்துச்சு. நெஞ்சில மத்தளம் கொட்டுற மாதிரி இருந்துச்சு. அவனுக்கு படன்னு அடிச்சுக்கிச்சு. அந்த மாதிரி உணர்வெல்லாம் நம்மளுக்குமே ஒரு சில நேரங்களில் ஏற்பட்டிருக்குது. இதை தொடர்புபடுத்தி பார்க்க முடிஞ்சு. நான் சொன்னேன்ல, நான் ஒரு பிரேக்கப் ஃபேஸ்ல இருந்தேன், அந்த இந்த நாவலை படிச்சேன் அப்படின்றப்ப நம்ம என்னென்னலாம் அனுபவிச்சோமோ, நம்ம என்னென்னலாம் கடந்து வந்தோமோ, அப்படியே அந்த நாவல் இருந்தது வந்து, அப்படியே அந்த எமோஷன்ஸ் எல்லாம் அப்படியே கடத்தி இருந்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவே இந்த நாவலை என்னை இன்டென்ஸா ஃபாலோ பண்ண வச்சது. அதுவே இந்த நாவலை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்க வச்சதுக்கு காரணமும் அதுவும் சொல்லலாம். அதே மாதிரி அடுத்த நாளும் வருவான். இவன் வரமாட்டான்னு தெரிஞ்சுமே வருவான். அந்த இரவு, அந்த நாள் வந்து, அந்த இரவுல வந்து பாதி நிழலும் பாதி நிலவும் உடலை வகுக்க அவள் அமர்ந்திருந்தாள் அப்படின்னு ஜெயமோகன் எழுதுவார். அந்த இடத்துல உட்காந்துருப்பான். இவன் அவளை பார்த்தோன்னையும் அழுதுருவான், அவளும் இவனை பார்த்தோன்னையும் அழுதுருவான். ஸோ அந்த மாதிரி ஒரு சந்திப்புல சொல்லுவான், நான் வந்து ஊரை விட்டு போயிடலான் இருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சோகத்தோட வந்து கிளம்பி போயிடுவான். நேராக போய் ஐயர் வீட்டுக்கு போவான். ஐயர்கிட்ட சொல்லுவான், இந்த மாதிரி நான் வந்து ஊருக்கு கிளம்புறேன் அப்படிலாம் சொல்லுவான். ஏன் சோகமா, அந்த பொண்ணு உனக்கு ரெஸ்பாண்டே பண்ணல அந்த மாதிரிலாம் கேட்பாரு. ஆமா, வந்து எனக்கு சரியா ரெஸ்பாண்ட் பண்ணல, எனக்கு ரொம்ப சோகமா இருக்கு, என்னால் இதை ஹேண்டில் பண்ண முடியல அப்படிலாம் சொல்லுவான். சரி, எப்பயாவது திரும்பி வரணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கேன், நேரா என்கிட்ட வந்துரு, நான் இருக்கிற இடத்துக்கு வந்துரு. ஏன்னா உங்க மாமா வந்து நீ இந்த வேலையெல்லாம் பாதியிலேயே விட்டுட்டு போயிட்டீங்கன்னா உன்னை திரும்ப சேர்த்துக்க மாட்டாரு. நீ வந்து உனக்கு யாருமே இல்லை அப்படின்னு நினைச்சேன்னா நேரா என்னோட பங்களாக்கு வந்துரு அப்படி சொல்லி பேசிட்டுலாம் இருப்பாங்க. அப்புறம் ஐயர் சொல்லுவாரு, நான் வந்து மலையனையும் மலையனோட பொண்ணையும் வந்து ஒரு பூஜைக்கு இன்வைட் பண்ணியிருக்கிறேன், அந்த பூஜையை முடிச்சுட்டு போறியா அப்படின்னு கேட்பாரு. அப்ப இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறப்ப மலையனும் அந்த பொண்ணும் வருவாங்க. நான் வந்து திங்கக்கிழமை தானே வர சொன்னேன், இப்ப ஏன் வந்தீங்க அப்படின்னு சொல்லி ஐயர் கேட்பாரு. திங்கக்கிழமை நல்ல நாள் கிடையாது, இன்னைக்கே பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு, சரி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த மலையன் கேட்பாரு. இவர் சொல்லுவாரு, வீட்டுல ஏதோ நடமாடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்காவே இருக்குது அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு மலையன் சொல்லுவாரு, ஏதாவது காட்டுல நிறைய தெய்வங்கள் இருக்கு, அது ஏதோ ஒரு தெய்வம் வந்து இங்க இருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஒரு பூஜை பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு பூஜை பண்றதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்தப்ப மலையன் வந்து ஒரு வாழை இலை கேட்பான். வாழை இலை வீட்டுக்கு பின்னாடி இருக்கு அப்படின்னு சொல்லி காமிப்பாரு. அப்ப வந்து அந்த பொண்ணு வீட்டுக்கு பின்னாடி இலைய இருக்கிறதுக்காக போவான். இவனுமே பின்னாடியே போவான். அப்பதான் இந்த இலைய இருக்கிறதுக்கு போறதுக்கு முன்னாடிதான் இவங்களோட பேர் நீலின்னே அவனுக்கு தெரியும். இவன் என்ன நினைப்பான்னா, இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு நீலி நான் பேர் வச்சிருக்காங்க, ரொம்ப அபத்தமா இருக்கு, ரொம்ப அசிங்கமா இருக்கு, இந்த பேரை எனக்கு பிடிக்கல அப்படின்றத நினைச்சிட்டு இருப்பான். இவன் என்ன நினைப்பான்னா, இவன் ஒரு பேரை உள்ளுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருப்பான். அந்த பேர் என்னன்னா அணங்கு. அந்த பேர் மாதிரி இது இல்ல, அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இல்ல, நான் எவ்வளவு டிவைனா உன்னை நினைச்சு வச்சிருக்கேன், உன்னை போய் நீலின்னு பேர் வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவான். அப்புறம் போய் வாழை இலை அறுத்துட்டு வந்துட்டு பூஜையெல்லாம் பண்ணிட்டு கிளம்பி போயிடுவாங்க. இவனும் என்ன செய்யறதுன்னே தெரியாம சைக்கிள் எடுத்துட்டு கீழே கிளம்பி அடிவாரத்துக்கு போறதுக்காக போவான். இவன் போறப்ப தம்புரானே அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இவனை எப்பயுமே அவங்க வந்து நீலி வந்து தம்புரானே தம்புரானேன்னு தான் சொல்லுவாங்க. தம்புரானே அப்படின்னு சொல்லி 2வது தடவை கூப்பிடுறப்ப திரும்பி பார்ப்பான். நீ ஏன் இங்க வெயிட் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்பான். நீலி சொல்லுவாங்க, நான் வந்து உனக்காக தான் வெயிட் பண்றேன், நீ இந்த வழியா தான் போவேன்னு எனக்கு தெரியும் அப்படி சொல்லுவான். கிரி சொல்லுவான், இல்ல நீ பொய் சொல்ற அப்படின்னு சொல்லுவான். சத்தியமா சொல்றேன், நீ வருவன்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். நீங்க ஏன் எனக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். நான் உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். 2 பேரும் போய் உட்கார்ந்து ஒரு இடத்துல
பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருக்கிறப்ப என்ன பண்ணுவோம்னா இது என்ன அப்படின்னு கேட்பான். அவங்க ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருப்பாங்க, அதுக்கு பேர் செரியாழ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து அவன் வந்து லைட்டா டச் பண்ணி பார்ப்பான். அவங்க சொல்லுவாங்க இதை வந்து மூன்றாவது நபர் வந்து தொடக்கூடாது அப்படி சொல்லுவாங்க. இவனுக்கு சோகம் ஆயிடும். உடனே என்ன சொல்லுவாங்கன்னா மூன்றாவது ஆள் தான் தொடக்கூடாது, நீங்க தொடலாம் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப போயிட்டிக்கா இருக்கும் அந்த இடம். அப்படியே பேசிட்டே இருப்பாங்க. இந்த பொண்ணு வழக்கமா ஒரு டயலாக் வச்சிருக்கோம், நான் போறேன் அப்பா தேடுவாரு அப்படின்ற மாதிரி. அப்புறம் வீட்டுக்கு கிளம்பி போயிடும். கீழே அடிவாரத்துக்கு தான் போகணும்னு நினைப்பான். ஆனா என்ன நினைச்சான்னு தெரியல, பஸ் ஏறி வீட்டுக்கு போயிடுவான். வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா பார்ப்பான். கோழி குழம்போட சாப்பிட்டுட்டு திரும்ப காட்டுக்கே வந்துடும். இவன் எதுக்கு போனான்னா இந்த பொண்ணுக்காக ஒரு மூக்குத்தி வந்து வாங்கிட்டு வருவான். இந்த மூக்குத்தி வாங்கிட்டு வந்து அந்த பொண்ணுகிட்ட கொண்டு போய் கொடுப்பான். தங்கம்லாம் நாங்க போடுறது இல்ல, மலையத்தி வந்து தங்கத்தை எல்லாம் விரும்ப மாட்டா, மலையத்தி வந்து பூவைதான் விரும்புவா அப்படின்னு சொல்லுவா. இவன் உடனே ஓடி போய் நிறைய மலர்களை பொறிச்சிட்டு இந்த இதை நீ வச்சுக்க அப்படி சொல்லி வச்சுக்க சொல்லுவான். அந்த பொண்ணு வந்து அதை தலையில சூடிட்டு ரொம்ப டான்ஸ் ஆடிட்டு குதூகலமா அதே மாதிரி அந்த டயலாக்கே சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போறேன் அப்பா என்னை தேடுவாரு அப்படி சொல்லிட்டு கிளம்பி போயிடும். ஒரு 15 நாள் தான் இந்த பொண்ணை அவன் பார்ப்பான். ஆனா அந்த 15 நாளும் எனக்கு ஒரு ரொம்ப அதீதமான ஒரு பெருங்காதலை அவங்க மேல வச்சிருவான். ஜெயமோகன் வந்து அந்த எமோஷன்ஸ்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா கடத்தியிருப்பாரு. உன் நினைவென்று ஓயாது பெய்து கொண்டிருக்கிறது மழை, உன்னை நிசப்தமாக பிரதிபலித்தபடி வியந்து கிடப்பதே என் கடன் என உணர்கிறேன் அப்படின்றதெல்லாம் படிக்கிறப்ப வாவுடா அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. ஜெயமோகன் எவ்வளவு பொயட்டிக்கான ஆளு அப்படின்றதெல்லாம் அந்த வரிகளை படிக்கிறப்பதான் ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஃபீல் ஆச்சு. திரும்ப திரும்ப தொடர்ச்சியா அதை போய் படிக்கிறது. ஒரு 100 முறையாவது எனக்கு பிடிச்ச பகுதிகளெல்லாம் நான் போய் படிச்சுட்டே இருந்தேன். எனக்கு மனப்பாடம் கூட ஆயிடுச்சு. இப்ப ரீசைட் பண்ணல, அப்படியான ஒரு எழுத்து நடை வந்து நான் இது வரைக்கும் நான் கடந்து வந்ததே இல்லை. அப்படியெல்லாம் அந்த எமோஷன்ஸை கடத்திருப்பாரு. இந்த ரசால வந்து ஒரு தேவாங்க வளர்த்திட்டு இருந்தார்ல, ஒரு நாள் சிறுத்தை வந்து அதை கொண்டு போயிடும். அப்ப ரசால வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ரொம்ப டிப்ரெஷனுக்குலாம் போயிடுவாப்ல. குட்டப்ப என்ன சொல்லுவான்னா ரசாலத்தை கொண்டு போய் வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வா அப்படி சொல்லுவாரு. இவன் வந்து அவங்கள வீட்டுக்கு அந்த ரசால மேஸ்திரியோட வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுறப்ப இவர் ரொம்ப மயக்கத்துல எல்லாம் இருப்பார். குட்டப்ப என்ன பண்ணியிருப்பான்னா ஒரு புகையை போட்டுதான் இவங்களை தூங்க வைப்பான். அந்தப்ப இவர் மயக்கத்திலேயே இருக்கிறப்ப ரசாலத்தோட வீட்டுக்கு போய் பாக்குறப்ப இவங்க மாமா அங்க படுத்திருப்பார். இவன் என்ன நினைப்பான்னா வேற ஒரு ஆளை வர சொல்லி ரசாலத்தை படுக்க வச்சுட்டு இவன் பாட்டுக்கு கிளம்பி வீட்டுக்கு போயிடும். அப்புறம் மலையில வந்து ஒரு புது ரோடு கான்ட்ராக்ட் வரும். ஒரு 30 மைலுக்கு ரோடு கான்ட்ராக்ட் வரும். அந்த கான்ட்ராக்டை எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி மாமா பாப்பாரு. அப்புறம் ஒரு நாள் வந்து ஐயர் வந்து ஒரு மலைப்பெண்ணை பார்த்து அவங்க மேல ஆசைப்பட்டு அவங்கள வீட்டுக்கு கூட்டு போவாரு. ஐயர் வந்து எந்த விதமான காம இச்சையிலும் ஈடுபட மாட்டாரு. ஆனா வீட்டுக்கு போய் கூட்டிட்டு போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு அப்படியே அனுப்பிச்சிருவாரு. இது அந்த ஊர் மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு என்ன ஆகும்னா ஐயரை போட்டு பயங்கரமா அடிச்சிருவாங்க. ஐயர் வந்து ஹாஸ்பிட்டல்லாம் இருப்பாரு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட்ல இருந்து ஐயரை டிரான்ஸ்பர் எல்லாம் பண்ணிடுவாங்க. ஐயரை டிரான்ஸ்பர் பண்ணதுக்கு இது காரணம் கிடையாது. ஏன்னா ஐயர் வந்து அந்த 30 மைல் ரோடு கான்ட்ராக்ட் இருக்குல்ல, அதுக்கு வந்து 8 தடவை அப்ஜெக்ஷன் எழுதியிருப்பாரு. என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் கிடையாது, கொடுக்க முடியாது, டெக்னிக்கல் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சு 8 டைம்ஸ் வந்து அப்ஜெக்ஷன் லெட்டர் எழுதியிருப்பாரு. அதனால இவரை தூக்கி மாத்திட்டு முகுந்தன் மேனன் அப்படின்னு ஒரு ஆளை என்ஜினியரா சீஃப் என்ஜினியரா அந்த மலைக்கு போட்டுருவாங்க. அப்புறம் எல்லாமே மாறிடும், நிலைமைகள்லாம் தலைகீழா மாறும். மாமாவுக்கு வந்து திங்ஸை மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டமாயிடும். அப்புறம் மழை வரும். மழை வந்துட்டா கன்ஸ்ட்ரக்ஷன் செய்ய முடியாதுல்ல. மழைனா சாதாரண மழை இல்லை, மழை முழுவதும் ஒரு 1000 காட்டாராவது ஓடும். அந்த மாதிரி ஒரு மழை, அந்த மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் 3 நாள் கழிச்சு வெயில்லாம் அடிக்கும். இவன் அந்த 3 நாளும் நீலியை பார்த்திருக்கவே மாட்டான். 3ஆவது நாள் வந்து திடீர்னு ஒரு நாள் இரவு வந்து இவங்களோட குடியில கண்டுபிடிச்சு நீலி வந்துடும். எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடும். எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்பான். 3 நாள் உன்னை பார்க்காம இருந்தேன்ல, உன்னை பாக்குறதுக்காக தான் இங்க வந்த அப்படி சொல்லுவோம். அப்புறம் சொல்லுவான் குறிஞ்சிப்பு பாக்குறதுக்கு போகணும் அப்படி சொல்லுவான். சரி நாளைக்கு போலாம் அப்படி சொல்லி அந்த பொண்ணு சொல்லுவோம். எனக்கு வேணா இப்பவே பார்க்கணும் அப்படி சொல்லுவான். அந்த மழையில 1000 காட்டார்களுக்கு நடுவில் அந்த பொண்ணு வந்து அவனை கூட்டிட்டு போகும். 2 பேரும் போய் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி குறிஞ்சிப்பு பார்ப்பாங்க. அந்த சீன்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா எழுதியிருப்பாரு ஜெயமோகன். அப்புறம் இந்த மழை பெஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் மலை முழுவதும் விஷக்காய்ச்சல் ஒன்று பரவிடும். அதுல வந்து நிறைய பேர் இறந்துருவாங்க. இவன் வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் குட்டப்பன் இவங்கெல்லாம் போய் ஹாஸ்பிட்டல் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. இவன் வந்து மருந்துகள்லாம் வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுவான். கீழே டவுனுக்கு போய் மருந்து வாங்கிட்டுலாம் வந்து கொடுப்பான். அந்த மாதிரி ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஒரு நாள் வந்து இவனுக்கு ஒரு செய்தி வரும், மாமா வந்து இறந்துட்டாரு அப்படின்ட்டு. மாமா எப்படி இறந்தாருன்னா ரசால வந்து மாமாவை
குத்தி கொன்றுப்பாப்ல. இதை எக்ஸ்பிளைன்லாம் பண்ண தேவையில்ல. மாமா வந்து ரசாலத்தோட மனைவி கூட உறவுல இருந்தாரு அப்படிலாம் சொல்ல தேவையில்ல. அது வந்து அண்டர்ஸ்டுட், அது வந்து ஒரு ஆப்வியஸ் திங். அதனால அதை பத்தி விவாதிக்கவே தேவையில்ல. ரசால வந்து மாமாவை குத்தி கொன்றுவான். இவன் கிளம்பி மாமாவோட ஃபைனல் ரைட்ஸ் எல்லாம் பண்றதுக்காக போவான். மாமா இறந்ததுக்கு அப்புறம் தான் இவனுக்கு ரியாலிட்டியே புரியும். 17 ப்ராஜெக்ட்ஸ் வந்து அப்படியே இருக்கும், முடிக்காம இருக்கும். இவன் நினைப்பான் மாமா கிட்ட நிறைய பேங்க் பேலன்ஸ் இருக்கும், அதை வச்சு எப்படியாவது இந்த ப்ராஜெக்ட்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு நினைப்பான். ஆனா இவன் நினைச்ச மாதிரி அவ்வளவு பேங்க் பேலன்ஸ்லாம் இருக்காது. மாமாவே வந்து பெண்களை கூட்டி கொடுத்து அந்த மாதிரி ட்ரை பண்ணி பொருட்கள் கொடுத்து லஞ்சம் கொடுத்து அந்த மாதிரி தான் ப்ராஜெக்ட்ஸ் வாங்கி வச்சிருப்பாரு. இவனால ஒரு கட்டத்துல மேனேஜ் பண்ண முடியாம போயிடும். ஐயர் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆனது அது ஒரு பெரிய நெகட்டிவா இருக்கும். ஐயர் இருந்திருந்தாருன்னா இந்த பிரச்சனையெல்லாம் ஈஸியா மேனேஜ் பண்ணி இருந்திருக்கலாம்னு உனக்கு தோணும். ஐயரும் இல்லாம இவன் ரொம்ப அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் முடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவான். பினான்சியலா ரொம்ப இன்ஸ்டேபிள் ஆயிடுவான். மாமாவுடைய ஃபைனல் ரைட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு மேல வர்றப்ப குட்டப்பன் வந்து ஹாஸ்பிட்டல் அதே மாதிரி அந்த விஷக்காய்ச்சல்ல பாதிச்சவங்களுக்கு எல்லாம் வேலை பார்த்துட்டு இருப்பான், சேவைகள் செஞ்சுட்டு இருப்பான். குட்டப்பன் கிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப குட்டப்பன் வந்து ஒரு டீ போட்டு கொடுப்பான். டீ ரொட்டி எல்லாம் சாப்பிட்டுட்டு பேசிக்கிட்டு இருக்கிறப்ப குட்டப்பன் ஒன்று சொல்லுவான், நான் உங்ககிட்ட வந்து சொல்லணும், இந்த மலையன் இருக்கான்ல அவனுக்கு ஒரு பொண்ணு இருந்துச்சுல, அந்த பொண்ணு இறந்துருச்சு அப்படி சொல்லுவோம். இவனுக்கு கேட்ட உடனே பயங்கரமா ஷாக் ஆயிடும். அப்படியே ஏஞ்சி நின்று ஒரு மாதிரி ஆகி மயங்கி கீழே விழுந்துருவான். 1 நாள் 2 நாள் அழுதுகிட்டே இருப்பான். அவங்க இறந்த மாதிரியே தோணாது, அவங்க எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க சந்திச்சுக்கிட்ட இடத்துக்கெல்லாம் போய் பார்ப்பான். ஒருவேளை நம்ம குடிசையில் இருப்பாங்கன்னு சொல்லி குடிசைக்கு போய் பார்ப்பான். இப்படி ஒரு பைத்தியம் பிடித்து ஒரு பித்து நிலைக்கு போயிடுவான். ரொம்ப அழுவான், ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாவான். அந்த மன உளைச்சல் வந்து அவனை ஆன்டி டிப்ரெஷன்ஸ்ல 14 ஆண்டுகள் இருக்கிற அளவுக்குலாம் கொண்டு போகும். இந்த பினான்சியல் இன்ஸ்டெபிலிட்டி ஆனதுக்கு அப்புறம் ஒரு நாள் அந்த முகுந்தன் மேனன் இருக்கார்ல இன்ஜினியர், அவர் வந்து ஃபைலை எடுத்துட்டு அவரோட பங்களாக்கு வர சொல்லுவார். இவன் வந்து ஃபைலை எடுத்துட்டு அந்த பங்களாக்கு போவான். அங்க முகுந்தன் மேனனோட வைஃப் தான் இருப்பாங்க. ஃபைல் எட்டு வந்தியா அப்படின்னு கேட்பாங்க. அந்த ஃபைலை காமிச்சிட்டு அவங்க பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே மேலையும் கீழே அளந்து பார்ப்பாங்க. அந்த முகுந்தன் மேனனோட வைஃப் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து இவனை பிடிச்சிரும். கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகள் ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கும் அவங்களுக்கும் இவனுக்கும். நீ வந்து வெளியில மழை பெய்யுது, இங்கேயே தங்கிக்க, அவனுக்கு ஒரு ரூம் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்ல போய் படுக்க சொல்லிடும். இவன் போய் படுப்பான். கதவை சாத்த வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் வந்து கதவை பூட்டிட்டு நீலினுடைய நிலையிலேயே படுத்து கிடப்பான். அப்புறம் இவன் தூங்கிட்டு இருக்கிற நள்ளிரவு நேரத்துல வந்து அவங்க கதவை திட்டுவாங்க. நான் தான் உன்னை கதவை தாழ் போட வேணான்னு சொன்னேன்ல, எதுக்கு தாழ் போட்ட அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லிட்ரலா அவனை கட்டி பிடிச்சு அவங்க வந்து இவனை புணர ஆரம்பிச்சிருவாங்க. இந்த நாவல் எப்படி முடியும்னா, வெளியே கதவின் மீது தலையை ஒட்டியபடி ஒளியே இல்லாமல் உடல் மட்டும் அதிர நீலி அழுது கொண்டிருந்தாள் அப்படின்னு இந்த நாவல் முடியும். இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் இன்ஸ்டெபிலிட்டி எல்லாம் நடக்கிறப்ப மாமா இறந்து 1 வருஷம் ஆகி இவன் கல்யாணம் எல்லாம் பண்ணியிருப்பான். நோ டவுட் மாமாவோட பொண்ணு வேணியே கல்யாணம் பண்ணியிருப்பான். இவனுக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. ரொம்ப ஓப்பனா சொல்லணும்னா எப்படின்னா, லைட்டை ஆஃப் பண்ணிட்டு அவங்க மூஞ்சியவே பார்க்க பிடிக்காமையே உடலுறவு வச்சுப்பான். அந்த அளவுக்கு அவங்களை பிடிக்காது. அவங்களுக்கு குழந்தைகள்லாம் பிறக்கும். ரொம்ப கடன் அதிகமாயிடும். வீட்டெல்லாம் வித்துருவாங்க, எல்லாத்தையும் வித்துருவாங்க. இந்த மாமி இருக்காங்களா, மாமாவோட ஒய்ஃப், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருப்பான். அவன் வந்து இவனுக்கு 2 வயசு சின்ன பையன். அவனை கூட்டிட்டு இந்த அம்மா ஓடி இருக்கோம். மாமாவோட சொத்துல ஒரு 10 ஏக்கரை வந்து கண்டன் புலையனுக்கு வந்து எழுதி வச்சிருக்கிறோம். இந்த நாவல் வந்து எப்படி எழுதப்பட்டிருக்குன்னா, ஒரு 53 ஆண்டுகள் கழிச்சு கிரி வந்து இந்த சம்பவங்கள்லாம் நினைச்சு பாக்குற மாதிரி தான் ஆரம்பிக்கும். இவன் என்ன நினைப்பான்னா, நம்மை சுற்றி இருந்தவங்க எல்லாத்துக்குமே காமமும் குரோதமும் சுயநலமும் தான் முக்கியமா இருந்திருக்குது, நம்ம மட்டும்தான் அப்படி இல்லாம இருந்திருக்கிறோம் போல அப்படின்ற ஒரு தனிமை உணர்வு இவனை ரொம்ப ஆண்டுகளா சூழ்ந்திருக்கும். நான் வந்து இந்த நாவலை முதல் முறையா படிச்சு முடிச்சுட்டு வெளி உலகத்தை பாக்குறப்ப, அதாவது இந்த கட்டிட குப்பைகளை பாக்குறப்ப பயங்கர ஆபாசமா தெரிஞ்சு. ஜெயமோகனுக்கு வந்து கடிதம்லாம் எழுதினேன். இந்த கடிதத்துல என்ன சொல்லியிருந்தேன்னா, எனக்கு இந்த ஆராய்ச்சி இந்த எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போயிடலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி லெட்டர்லாம் எழுதினேன். ஜெயமோகன் வந்து பதில் அளிச்சாரு. அதுக்கப்புறம் ஜெயமோகன்கிட்ட நான் பேசலாம் செஞ்சேன். அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸை இந்த நாவல் எனக்கு கொடுத்துச்சு. கண்டிப்பா எல்லாருமே வாசிக்க வேண்டிய ஒரு நாவல். சங்க இலக்கியம் படிச்சிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா, ஃபேசினேட்டிங்கா இந்த நாவல் இருக்கும். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.